माताजी प्रणाम माताजी। नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नाम्ने नमः आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगर ग्रामधारिणे नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निरोशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे மாதாஜி மியூட் ஆயிடுச்சுங்க மாதாஜி. हरे कृष्णा माताजी दो वंटे माताजी சரி சரி. பகவத்கீதை இன்னைக்கு 12வது அத்தியாயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரணாம்ஸ். 12ல 16வது ஸ்லோகங்களா 15ங்களா? 16 16. எஸ் மாதாஜி. பக்தி தொண்டன் மாதாஜி. ஆமாங்க மாதாஜி, பக்தி தொண்டுல 16வது அத்தியாயம். சரி, சரிங்க. 12வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். சரிங்க. அனபேக்ஷ சுஷீர் தக்ஷ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோமத் பக்த சமே பிரியஹ. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. எவன் ஒருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையான நிபுணனாக, கவலைகளின்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக, ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக உள்ளானோ, எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை: ஒரு பக்தனுக்கு பணம் கொடுக்கப்படலாம், ஆனால் அதனை அடைய அவன் பெருமுயற்சி செய்தல் கூடாது. கடவுளின் கருணையால் பணம் தானாக அவனிடம் வந்தால் அவன் சஞ்சலம் அடைவது இல்லை. இயல்பாகவே ஒரு நாளில் இருமுறை நீராடும் பக்தன் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்காக அதிகாலையில் எழுகின்றான். இவ்வாறாக அவனது உள்ளும் புறமும் இயற்கையாகவே தூய்மையாக உள்ளது. வாழ்வின் அனைத்து செயல்களின் நோக்கத்தை முழுமையாக அறிந்திருப்பதாலும், அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருப்பதாலும் பக்தன் எப்போதும் நிபுணனாக கருதப்படுகிறான். பக்தன் எந்த ஒரு அணியிலும் ஒருபோதும் பங்கு பெறுவது இல்லை. எனவே அவன் கவலையற்றவன். பக்தன் என்றும் வழிகளிலிருந்து விடுபட்டுள்ளான். ஏனெனில் அவன் எல்லாவித அடையாளங்களிலிருந்தும் விலகியுள்ளான். தனது உடல் ஒரு அடையாளம் என்பதை அறிந்துள்ள அவன் உடலுக்கு வலி வரும்போது அதனை பொருட்படுத்துவது இல்லை. தூய பக்தன் பக்தி தொண்டின் கொள்கைகளுக்கு புறம்பானவற்றை செய்வதற்கு முயல்வது இல்லை. உதாரணமாக, பெரிய கட்டிடத்தினை கட்டுவதற்கு பெரும் சக்தி தேவை. அத்தகு தொழில் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவதற்கு தனக்கு உதவாது என்றால் பக்தன் அவற்றில் ஈடுபடுவது இல்லை. இறைவனுக்காக அவன் ஒரு ஆலயம் கட்டலாம், அதற்காக அவன் பலதரப்பட்ட கவலைகளுக்கு உட்படலாம், ஆனால் தனது சொந்த உறவுகளுக்கு பெரிய வீட்டினை அவன் கட்டுவது இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல், சாதாரண செயல்கள் அப்படின்னா இப்போ ஸ்வதர்மம் அப்படின்ற தர்மத்தை சாராமல் சாதாரண தர்மத்தை சார்ந்து. சாதாரண தர்மம்னா இப்போ நான் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது, புற உடலுக்கு சேவை செய்யறது, அதெல்லாம் சாதாரண தர்மம். போய் பேசாம இருக்கிறது. ஆனா ஸ்வதர்மம் என்னன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றது. பக்தி தொண்டு பண்ணும்போது மற்ற எல்லாமே அவனுக்குள்ள வந்துடும். சோ அவன் தூய்மையாக, நிபுணனாக, கவலையின்றி தூய்மையாக, அவன் உள்ள தூய்மை, அகத்தூய்மை, புற தூய்மை ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்கும். நிபுணனாக அப்படின்னா அவன் எதை அறிந்தால் மற்ற எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அதுல நிபுணத்துவம் உடையவனாக இருப்பான். இப்ப பகவானை அறிஞ்சா முழுமுதற் கடவுள் முழுமுதற் கடவுள் எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவரை அறிஞ்சிட்டா அவர்கிட்டருந்துதான் எல்லாமே வெளிப்படுது. சோ எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தவனாகிறானோ, அந்த பகவானை பற்றி அவன் அறிந்த நிபுணனாக இருக்கிறதுனால அவனுக்கு ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே, மற்ற எல்லா நற்குணங்களும் அவனுக்கு தானா வந்தடையுது. அதனால அவனுக்கு கவலை கிடையாது. ஏன்னா எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கோம், எங்க போக போறோம், எதனால இப்படி மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வருது என்பதை அறிந்தவனாக இருந்தால், முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறான் இந்த உலகம் எப்படிப்பட்டது, சோ நம்மளுக்கு ஏன் மீண்டும் மீண்டும்
அந்த தாக்குதல் வருது எல்லாத்தையும் அறிந்ததுனால அவனுக்கு கவலை கிடையாது. ஏன்னா எதுவுமே அறியாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திடீர்னு ஏதாவது தாக்குதல் வந்தா கவலைப்படுவாங்க. ஏன்னா முன்கூட்டியே அறிந்தவன் இது வரப்போகுது. அதனால யாரை அந்த அபாயத்திலிருந்து அபயம் கொடுப்பாரோ அந்த பகவானை அறிந்தவன் கவலையே கிடையாது. ஏன்னா அவர்தான் ஒவ்வொரு செகண்டும் நம்மளை காப்பாற்றுகிறார். அவரின்றி ஓரணுவும் அசையாது. அதனால அவனுக்கு கவலை கிடையாது. அப்ப எல்லா வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக, ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக. ஏதேனும் பலன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பணம் நிறைய இருக்கு, அதனால அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாது, பெரிய பெரிய கட்டணங்கள், மறுபடியும் பணம், அது மூலமா பணம் கிடைக்கிறதுக்கு, வாடகை கிடைக்கிறதுக்கு, இப்படி மறுபடியும் அவன் எதையாவது ஒண்ணு, ஆக்ஷன் ரியாக்ஷன், ஆக்ஷன் ரியாக்ஷன், செயல் எதிர்வினை செயல், செயல் எதிர்வினை செயல், அதுலயே போயிட்டே இருப்பான். இப்போ ஒரு பெரிய கட்டடம் கட்டுவான். அதுல வந்து 100 பேர் வசிக்கலாம். ஏழைகள் வந்து 100 பேர் வசிக்கலாம். ஆனா அவன் ஒருத்தன், ஒரு ஃபேமிலி 3 பேர் குடியிருக்கிறதுக்கு, அதுலயே அவங்க பையன் நல்லா ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவான். ஆனா பாத்தீங்கன்னா பெரிய வீடு இருக்கும். சோ இப்படியான தேவையில்லாத முயற்சி அவனா எடுக்கிறது கிடையாது. ஆனா இறைவனுக்காக கோயில் கட்டுறதுக்கு அவன் வந்து அதை பயன்படுத்துவான். பக்தன் அப்படி பயன்படுத்துவான், கருமியும் அப்படி பயன்படுத்துவான். சோ இப்படி கோயில் கட்டும்போது கூட பல புகழுக்காக பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு நிறைய கமிஷன் அடிக்கிறாங்க, இப்படி எல்லாம் கேவலமா பேசுவாங்க. அதுக்காக எல்லாம் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் தனது சொந்த உறவுக்காக பெரிய வீட்டினை அவன் கட்டுறதும் கிடையாது. சோ சாஸ்திரங்கள் மீது முழு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதனால பக்தன் வந்து எப்போதும் நிபுணனா இருக்கிறான். வித்யா, பகவானை பற்றிய அறிவு அவனுக்கு நிறைய இருக்கு. அப்ப பக்தன் எந்த ஒரு அணியிலும் ஒருபோதும் பங்கு பெறுவதில்லை. அவன் கவலையற்றவன். பக்தன் என்று வழிகளிலிருந்து விடுபடுகிறான். அவன் எல்லாவித அடையாளங்களிலிருந்தும் விலகியுள்ளான். ஏன்னா நாம் எல்லாருமே இப்ப அடையாளம் அப்படின்னா, என்னோட பேர் இது, என்னோட படிப்பு இது, என்னோட எடை இது, நான் இவ்வளவு லேண்ட் வச்சிருக்கேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு வாடகை வருது, இதெல்லாம் வந்து அடையாளங்கள். இந்த புற அடையாளங்கள் எல்லாம் வந்து ஒரு செகண்ட்ல போயிடும். இப்ப நம்ம இறந்தோம் அப்படின்னா எனக்குரியது எதுவுமே இருக்காது, என் பேரே இருக்காது. இதெல்லாம் அழியக்கூடிய அடையாளங்கள். ஆனால் எவன் எவன் ஒருவன் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து ஆத்ம ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு ஆன்மீக உலகுக்கு செல்கிறானோ அவன்தான் உண்மையான அறிவாளி. அததான் இங்க ஆம், பகவான் சொல்றார். அடுத்தது 17வது ஸ்லோகம். யோ ந ஹிருஷ்யதி ந தத்வேஷ்டி ந ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாஷுப பரித்யாகி பக்திமான் ய ஷமே பிரியஹ. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. எவன் ஒருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, துன்பப்படுவது இல்லையோ, புலம்புவது இல்லையோ, ஆசைப்படுவது இல்லையோ, மேலும் எவன் ஒருவன் மங்களமானவை அமங்கலமானவை ஆகிய இரண்டையும் துறக்கின்றானோ அத்தகு பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை. ஒரு தூய பக்தன் ஜடத்தின் லாப நஷ்டத்தினால் இன்பமடைவதோ துன்பமடைவதோ இல்லை. மகனையோ சீடனையோ அடைவதில் அவன் மிகுந்த ஏக்கம் கொள்வதில்லை. மேலும் அவர்களை அடையாததால் துன்பப்படுவதும் இல்லை. தனக்கு பிரியமான ஏதேனும் ஒன்று இழந்து விட்டால் அவன் புலம்புவது இல்லை. அதுபோல தான் விரும்பியதை பெறாவிட்டாலும் அவன் துன்பப்படுவது இல்லை. எல்லா விதமான மங்களமான அமங்கலமான மற்றும் பாவச் செயல்களின் பார்வைக்கு அவன் அப்பாற்பட்டவன். முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக எந்த விதமான அபாயத்தையும் சந்திக்க அவன் தயாராக உள்ளான். பக்தி தொண்டை ஆற்றுவதில் அவனுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. அத்தகு பக்தன் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இருமைகள் அடிக்கடி நாம பேசுவோம். ஏதாவது ஒண்ணு கிடைச்சா உடனே துள்ளி குதிக்கிறது. இப்ப ஒரு கோடியை அடிச்சிருச்சு லாட்டரி சீட்ல அப்படின்னா ரொம்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். ஆனா இதே வந்து தொழில நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா துவண்டு போய் அழுக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் புலம்பல், ஐயோ எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு அப்பா இல்லையே, என்னோட குழந்தை இப்படி இறந்து போச்சு, எனக்கு காசே வர மாட்டேங்குது, எனக்கு நட்டம் ஆகுது, இப்படி எப்ப பாரு புலம்பல். அவங்க என்னை திட்டுறாங்களே, எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆசை, புலம்புறதும் கிடையாது, ஆசைப்படுறதும் கிடையாது, எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஏக்கம். சோ அப்புறம் மங்களகரமானது அமங்கலகரமானது அப்படின்ட்டு ரெண்டையும் துறப்பது. மங்களகரமானது அப்படின்னுட்டு நிறைய வெள்ளிக்கிழமை மங்களம், பூ வச்சா மங்களம், பொட்டு வச்சா மங்களம்,
சோ இந்த 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 டைம்ல போறது மங்களம். சோ அமங்கலமானது யாராவது எதிர்த்தாப்புல வந்தா, ஐயோ விதவை பார்த்துட்டேன் அமங்கலம், இப்படி எதுவும் அதையெல்லாம் துறக்கணும். அத்தகைய பக்திமான் எனக்கு பிரியமானவன். சோ எப்பவுமே பகவானோட சிந்தனையில இருக்கிறவனுக்கு எப்பவுமே மங்களம். அது வந்து இறை உணர்வு தான் உண்மையான மங்களம். இறை உணர்வை தவிர மற்ற எல்லா செயல்களுமே அமங்கலமானவை. இந்த ஜட உலகத்துல நாம சொல்ற மங்களங்கள் எல்லாமே அமங்கலமானவை தான். அப்போ ஒருத்தர் வெள்ளிக்கிழமை நல்லா சாணி போட்டு மொழுகி நல்லா வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி சுத்தமா வச்சிருக்காங்க. ஆனா மனசுல அத்தனையும் குப்பை. அவங்களுக்கு யார பாரு பொறாம, யார பாரு புறம் பேசுறது. அப்ப என்ன மங்களம் இருக்கு அந்த வீட்டுல? ஏன்னா உங்க உள்ளத்தை குப்பையா வச்சுக்கிட்டு வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அங்க விளக்கும் ஏத்தி வச்சுப்பாங்க. ஆனா அதை வந்து ஒரு சடங்கா பண்ணுவாங்களோ தவிர இறை உணர்வு கிடையாது. ஏன்னா அது விளக்கேத்தி வச்சா நல்லது, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்? பகவானை வழிபடாம தேவர் வழிபாட்டுல ஈடுபட்டுட்டு நிறைய சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அங்க வந்து எந்த இறை உணர்வும் கிடையாது, வெறும் சடங்கு. அப்ப இந்த இருமைகள், துவந்தங்களிலிருந்து, டுவாலிட்டியிலிருந்து விடுபடணும். இது வந்து ஜடபரதர் நாம பார்த்திருப்போம். ஜடபரதர் வந்து அவரை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஏன்னா அஹ், பரத மகாராஜா மானுடம்பை எடுத்து மானுடம்பிலிருந்து மறுபடியும் மனித உடவுக்கு ஒரு பிராமணர் வீட்டுல பிறக்கும்போது அவர் இந்த தடவை அவருக்குள்ளேயே நிறைய அந்த ஜாக்கிரதையான உணர்வை வளர்த்துக்கிறார். என்ன ஆனாலும் வாயை திறக்க கூடாது, எதுலயும் போய் நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னுட்டு. அப்ப என்ன பண்றாருன்னா அவர் வாயை மூடிட்டு இருக்கார். ஆனா அவங்க அப்பா சொல்றார், நீ வந்து சன்ஸ்கிரிட் எல்லாம் கத்துக்கோ, மந்திரங்களை கத்துக்கோ, நீ பூநூல் போடு, நீ அதிகாலையில குளி குளி. எதையும் கேட்கல அவர். பகவானோட உணர்வுல லைக்கியமாயி இருக்கிறாரு. அதனால பேசவே மாட்டார். அதனால இவன் ஒரு மக்கு பையன். மத்த பசங்க எல்லாம் இவரை கேலி பண்ணுவாங்க. அவர் மேல ஆஹ் குளுந்தண்ணி ஊத்துவாங்க, சுடு தண்ணி ஊத்துவாங்க, அவர் மேல யூரின் பாஸ் பண்ணுவாங்க, கல்லெடுத்து அடிப்பாங்க. ஆனா எதைக்குமே அவர் வந்து ஜடம் மாதிரி இருப்பார். அதனாலதான் அவர் ஜடபரதன். எந்த ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா ஏதாவது செஞ்சு அவருக்கு யாராவது திட்டினா மறுபடியும் அது ஒரு அஹ், கர்மா ஆயிரும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் a ரியாக்ஷன். அதனால அவர் எந்த ஆக்ஷனும் கொடுக்கவே மாட்டார், ஜடம் மாதிரி இருப்பார். அப்ப நம்ம மக்களை சொல்லவா வேணும்? ஹரே கிருஷ்ண அப்போ மாதாஜி, கேக்குதுங்க பைத்தியம் மாதாஜி. பைத்தியம்னு பசங்க எல்லாம் பின்னாடி மேல ஏதாவது போட்டுட்டு ஓடிடுவாங்க. அதையும் சாப்பிட்டுக்குவாரு. சில சமயம் ரொம்ப அழுகி போனது ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேக்குதுங்களா? ஒண்ணும் கேக்கலைங்க மாதாஜி. இப்பதாங்க மாதாஜி கேக்குது, இப்பதான் கேக்குதுங்க. ஓகே, அதாங்க இது வைஃபை கட் ஆயிடுச்சு. சரி சரி. அப்புறம் ம் அப்புறம் இந்த ஜடபரதர் வந்து இன்பமோ துன்பமோ கிடையாது. அவர் எப்பவும் பகவானோட சிந்தனையிலே இருக்கிறார். ஆஹ் உள்ளூரா அவர் வந்து பகவானுடைய ஸ்மரன்ல இருந்து ஆஹ் நீங்கிறதே கிடையாது. சோ அது வெளிப்புற உணர்வே அவருக்கு இல்ல. யாராவது அவர் மேல துப்பினாலும் சரி, வாந்தி எடுத்தாலும் சரி, அது அவர் பார்த்தா ரொம்ப அழுக்கா இருப்பாரு. அழுக்கு துணியை போட்டிருப்பாரு, கிழிஞ்சிருக்கும். அவரு சரியா சேவ் பண்ணிருக்க மாட்டாரு, தாடி வளர்த்திக்கிட்டு ஒரு பைத்தியக்காரனை போல இருப்பாரு. ஆனா எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இத வந்து ஒரு ரகுகணா அப்படிங்கிற மன்னர் தான் கண்டுபிடிச்சாரு, இவர் பெரிய மகான் அப்படிங்கறத. சோ எதுக்குமே ஒரு ரியாக்ட் பண்ணாததுதான் ஒரு பக்தனோட. அதாவது நம்மள யாராவது திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு இயேசு பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஆனா ஒரு பக்தனோட நிலை வந்து மறு கன்னத்தை காட்டலைன்னா கூட அவர் வந்து அந்த அஹ், துவந்தங்கள் டுவாலிட்டியிலிருந்து அவர் வந்து வெளியில வந்திருப்பார். அது மட்டுமல்ல எப்பவுமே சமநிலையில் இருப்பார், நியூட்ரலா. சோ ஒரு தூய பக்தன் ஜடத்தின் லாப நஷ்டத்தால இன்பமோ துன்பமோ கிடையாது. சோ அவர் புகழை ஏத்துக்கிறது கிடையாது. நிறைய சீடர்கள் எனக்கு வேணும், என் பின்னாடி என் பேரை போடணும் அப்படிங்கறதுலயும் அவர் கேட்கம் இல்லை. சோ அவர்களை அடையாததால் துன்பம் இல்லை. தனக்கு பிரியமான ஏதேனும் ஒன்றை இழந்து விட்டால் அவன் புலம்புவதில்லை. அது போல ஏன்னா பிரியவங்க அப்படின்னு இந்த ஜட உலகத்துல எதுவுமே நிலை இல்லை. அதனால எந்த பொருளையும் அடையறதுலயோ அது போனா கூட அவங்க வந்து ரொம்ப புலம்புறது கிடையாது.
அதுபோல தான் விரும்பியதை பெறாவிட்டால் அவன் துன்பப்படவில்லை. விரும்பலாம். ஏன்னா முக்குணத்துலதான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு. விரும்பலாம். ஆனா அது கிடைக்கலன்னா கூட அவங்க அதுக்காக பெருசா அழட்டிக்கிறது இல்ல. எல்லா விதமான மங்களமான, அமங்கலமான மற்றும் பாவச் செயல்களின் பார்வைக்கு அவன் அப்பாற்பட்டவன். சோ முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக எந்த விதமான அபாயத்தையும் சந்திக்க அவன் தயாராக உள்ளான். பகவானுக்காக எந்த விதத்துல சேவை செய்ய அவங்க தயாரா இருக்கிறாங்க. சோ பக்தி தொண்டை ஆற்றுவதில் அவனுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. அத்தகு பக்தன் கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவன். ஏன்னா பக்தி தொண்டுங்கிறது வெளிப்புற செயல் கிடையாது, உள்ளத்துல. சோ உள்ளத்துல எப்பவும் பகவானை வச்சுக்கிட்டு எந்த இடத்திலும் அவனால பக்தி பண்ண முடியும். பக்திங்கிறது நாம வெளியில போய் பண்ணணும், அப்பதான் பக்தின்னு கிடையாது. வெளியில போய் நாம மனசை வேற பக்கம் விட்டுட்டு கோயில்ல வந்து கைய கூப்பி கண்ணை மூடி மத்த எதையோ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அவன் வந்து அப்படி போக முடியவில்லை என்றாலும் அவன் இருந்த இடத்துல இருந்தே நல்லா பக்தி பண்ணுவான். ஏன்னா மனம் வந்து அவன்கிட்ட தான் இருக்கு. So, அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உடம்ப மட்டும் கொண்டு போய் கோயில்ல உட்கார வச்சுக்கிட்டு அங்க போய் அடுத்தவங்களோட சண்டை போட்டுட்டு பராக்கு பார்த்துட்டு ஆஹ் மனசை எங்கேயோ விடுறதை விட உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு ஆனா பக்தி பண்ணல, வெறும் வேஷம்தான் போடுறாங்க அப்படின்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. ஆனா இருக்கிற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் சரி, ஸ்மரணேன காலே ஏதா திருசி தாவக்குறப அப்படிங்கிற மாதிரி காலமே கிடையாது இந்த மந்திரம் சொல்றதுக்கு. அப்போ டாய்லெட்ல உட்கார்ந்தாலும் சொல்லலாம் 24 மணி நேரம். அப்படின்னா நீங்க எங்க வேணா இருந்துட்டு எப்படி வேணா இருந்துட்டு சொல்லிட்டே இருக்கலாம். மனம் வந்து எப்பவும் பகவான்கிட்ட ஈடுபட்டுட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமோ தவிர நாம உடலை கொண்டு போய் கோயில்ல வச்சுக்கிட்டு பக்தன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. அப்போ அத்தகு பக்தன் பக்தி தொண்டை ஆற்றுவதில் எந்த ஒரு தடங்களும், அதாவது என்னை வீட்டுல விடல, எனக்கு பஸ் கிடைக்கல, எனக்கு கார் கிடைக்கல, இந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் அவனுக்கு கிடையாது. சோ ஒரு பக்தன் 24 மணி நேரம் எந்த சூழ்நிலையிலும் அவன் பக்தி பண்ணிட்டே இருப்பான். பகவத்கீதை கேட்கறது, பாகவதம் படிக்கிறது, பக்தர்களோட சங்கம், அவன் கோயிலுக்கு போறது, கோயிலை சுத்தம் பண்றது, கோயில்ல பகவானோட தர்சனத்தை பாக்குறது, மங்கள ஆரத்தி பண்றது, அப்புறம் ஆரத்தி பல்வேறு ஆரத்திகளை பாக்குறது, கோயில்ல சமையலுக்கு உதவுறது, காய்கறிகளை கட் பண்ணி தர்றது, சமைக்கிறது, எந்த ஒரு சேவைனாலும் அவருக்கு எந்த ஒரு அகங்காரம் இல்லாம, மான அவமானம், இந்த வேலை செஞ்சா எனக்கு மானம் போயிரும் அப்படியெல்லாம் கிடையாது. ரோட்ல நின்று புக்கு விற்கிறதோ இல்ல பல வீடா போய் பணம் கலெக்ட் பண்றதோ கோயிலுக்காக, எதுலயுமே அவனுக்கு மானம் அவமானம் ரெண்டுமே கிடையாது. எனக்கு நிறைய கலெக்ட் பண்ணா பேர் வரும் அப்படி கிடையாது. பகவானுக்காக நீங்க உள்ளத்துல ஒரு அன்புடன் நீங்க போய் கேட்டாலே போதும். அது பணம் வருதோ இல்லையோ அதை பத்தி பகவானுக்கு கவலை கிடையாது. அதான் சொல்றாரு, உன்னோட கர்மத்தை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு. சோ நம்ம செய்யறது நம்ம டியூட்டி. பணம் கலெக்ட் ஆகுதோ இல்லையோ, ஆனா பகவான் எதை எடுத்துக்கிறார்? நம்ம போறத மட்டும்தான் எடுத்துக்கிறார். சோ பகவானுக்காக நீங்க எவ்வளவு பேர்கிட்ட கையேந்துறீங்களோ அந்த அளவு பகவானுக்கு மேலும் மேலும் பிரியமாக நெருங்கிட்டே இருக்கீங்க. சோ எந்த அளவு மக்கள் பக்தர்கள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சுக்கிருதி ஏறிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு வாய்ப்பு பகவான் கொடுக்கிறார். அதை புரிஞ்சுக்காம அவங்க ஒண்ணும் இல்ல போ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா தேவர்கள் சொல்றாங்க ததாஸ்து ததாஸ்துன்னு எப்பவும் சொல்றாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். அப்போ ஒருத்தர் வாயில வந்து என்கிட்ட இல்லைன்னு வரும்போது அவங்க தேவர்கள் சொல்றாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க, அப்படியே ஆகட்டும். அப்ப நல்லதை செய்யும் போது நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படிங்கும்போது அப்படியே ஆகட்டும். அப்ப உங்களுக்கு பணம் வரும். இறைக்கிற கிணறுலதான் நீர் ஊறும் அப்படிம்பாங்க. சோ இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும், அந்த தண்ணி தேங்கியே தான் இருக்கும். தண்ணி இறைக்காம இருந்தீங்கன்னா அதே தண்ணி தான் அப்படியே இருக்கும். சில சமயம் வற்றியும் போகும். ஸோ லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா பகவானுக்கு செஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் அந்த லக்ஷ்மி உங்ககிட்ட பெருகிட்டே போகும். அடுத்தது ஸ்லோகம் 18-19. சமச்சத்ரௌ ச மித்ரே ச ததா மானோபமானயோ ஷீதோஷ்ண சுக துகேஷு சமசங்க விவர்ச்சிதः துல்லிய நிந்தா ஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திர மதிர் பக்திமான் மே பிரியோ நரஹ. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மதது.
எவன் ஒருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம், இன்பம் துன்பம், வெப்பம் குளிர், புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டு மௌனமாக எதனை கொண்டும் திருப்தியுற்று தங்குமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை: பக்தன் எல்லாவித தீய தொடர்புகளிலிருந்தும் எப்போதும் விடுபட்டுள்ளான். சில நேரங்களில் ஒருவன் புகழப்படுகிறான், சில நேரங்களில் அவன் இகழப்படுகிறான். இதுவே மனித சமூகத்தின் இயற்கை. ஆனால் இத்தகைய செயற்கையான புகழ்ச்சி இகழ்ச்சி மற்றும் இன்ப துன்பத்திற்கு பக்தன் எப்போதும் அப்பாற்பட்டவன். அவன் மிகவும் பொறுமையுடையவன். கிருஷ்ணருடைய விஷயங்களை தவிர வேறு எதையும் அவன் பேசுவது இல்லை. எனவே அவன் மௌனமானவன் என்று கூறப்படுகிறான். மௌனம் என்றால் பேசக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. மௌனம் என்றால் அபத்தமானவற்றை பேசக்கூடாது என்றே அர்த்தம். தேவையானவற்றை மட்டுமே பேச வேண்டும். முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக பேசப்படும் பேச்சு பக்தனுக்கு மிகவும் அத்தியாவசியமானதாகும். பக்தன் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக உள்ளான். சில சமயங்களில் அவன் சுவையான உணவை பெறலாம், சில சமயங்களில் அவன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அவன் திருப்தியுடனே உள்ளான். தங்கும் வசதிக்காகவும் அவன் கவலைப்படுவதில்லை. சில சமயங்களில் அவன் மரத்தடியில் வசிக்கலாம், சில சமயங்களில் மிகவும் வசதியான மாளிகையில் வசிக்கலாம். இரண்டிலும் அவன் கவரப்படுவது இல்லை. அவன் ஸ்திரமானவன், நிலை பெற்றவன் என்று அழைக்கப்படுகின்றான். ஏனெனில் அவன் தனது அறிவிலும் உறுதியிலும் ஸ்திரமாக உள்ளான். பக்தனுடைய குணங்களை பற்றிய வர்ணனைகளில் சில விஷயம் மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். பக்தன் இத்தகு குணங்களின் அனைத்தையும் அடைந்தேயாக வேண்டும் என்ற உண்மையை வலியுறுத்துவதற்காகவே அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளான். நற்குணங்கள் இல்லாமல் ஒருவனால் தூய பக்தனாக முடியாது. குதோ மகத் குணா. பக்தன் அல்லாதவனிடம் எந்த நற்குணமும் கிடையாது. பக்தனாக அறியப்பட விரும்புவன் நற்குணங்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இக்குணங்களை அடைவதற்காக பக்தன் தனிப்பட்ட முறையில் முயல்வது இல்லை என்பது உண்மையே. கிருஷ்ண உணர்விலும் பக்தி தொண்டிலும் ஈடுபடுவதன் மூலம் இக்குணங்கள் தானாகவே அவனிடம் வளர்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம், இன்ப துன்பம், குளிர் வெப்பம், புகழ்ச்சி இகழ்ச்சி இதுல எல்லாமே நடுநிலை வகித்து களங்கம் தரும் தொடர்புலேருந்து எப்போதும் தொடர்பு அப்படின்னா அசத் சங்க தியாகாத் சங்க வர்ஜிதக. இப்படி நாம சங்கங்கள் பத்தி நாம நிறைய ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர் வந்து பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்றார். சோ எந்த ஒரு மனிதனுக்கும் பக்தியில முன்னேறணும் அப்படின்னா பக்தர்களோட சங்கம் இருந்தால் மட்டுமே முடியும். ஏன்னா பக்தர்களோட சங்கத்தோட வேல்யூ அதுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. ஏன்னா நாம் யாருடன் தொடர்பு கொள்கிறோமோ அவர்களுடைய குணங்களே நம்மளுக்கு பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறுங்கிற மாதிரி ஒரு திருடனோட சேர்ந்தவன் திருட்டு குணத்தை தானா அடைவான். ஒரு பிசினஸ் பண்றவங்க கிட்ட போனோம் அப்படின்னா அந்த பிசினஸ் அவன் கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த பக்தன் வந்து பக்தனை தவிர வேற யாருகிட்டையும் அவன் வந்து தொடர்பு கொள்வதில்லை. அதனால களங்கம் தரும் தொடர்பு அப்படிங்கிறது பக்தரை தவிர எல்லாருமே களங்கம் தரும் தொடர்பு தான். அப்போ அவனுக்கு மௌனமாக எதை கொண்டும் திருப்தியுற்று. ஒரு பக்தனுக்கு வந்து மௌனம் அப்படின்னா பேசாமல் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் மௌன விரதம் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பேசவே மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப படாத பாடு விடுவாங்க. அன்னைக்குதான் அவங்களுக்கு நிறைய சோதனை வரும். நிறைய வீட்டுல வந்து பேசுற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டது வரும், இல்லைன்னா விருந்தினர்கள் வருவாங்க. வேற சூழ்நிலே இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லேட்ல எழுதி காமிப்பாங்க, கையில காமிப்பாங்க, மண்டையை பிச்சுப்பாங்க, தலையில அடிச்சுப்பாங்க. அதுக்கு பேர் மௌன விரதம் கிடையாது. வாயே திறக்க கூடாதுங்கிறது மௌன விரதம் இல்லை. எப்பொழுதும் பகவானை பற்றி பேசிக்கொண்டு மற்ற விஷயங்கள் ஒதுக்கிறது தான் மௌனம். பகவானை பற்றி பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்கு பகவான் கொடுத்த இந்த வாயை நம்ம பகவானுக்காக பயன்படுத்தணும். மற்ற விஷயங்கள் பேசும்போது அது அமங்கலமாகின்றது. அப்ப நம்மளுக்கு பாவகரமான விளைவுகள் வருது. ஏன்னா வாயினால கெடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க எங்காவது நிறைய போன் பேசுங்க, எல்லாரும் கூப்பிட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நம்மளுக்கு திருப்பி அடிக்கும். எப்படி வம்பு வழக்கு நிறைய வரும். நீ தானே சொன்ன, நான் தானே சொன்னேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க.
தேவையில்லாம வாய் விடுறது. இப்ப கோவம் கோவம் வந்தது அப்படின்னா நம்ம வாயில என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. அதுல மாட்டிப்போம். அப்புறம் புறம் பேசுவோம். அவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு பேசும்போது அவங்களோட பாவம் நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்ல தானா ஆட் ஆயிரும். சில பர்சன்டேஜ், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம அக்கௌண்ட்ல தானா ஆட் ஆயிரும். அப்போ மௌனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல மௌனம் அப்படின்னா பக்தர்களோட சேர்ந்து பகவானை பற்றி பேசுவது மௌனம் தான். ஏன்னா அதுக்கு எந்த விளைவும் கிடையாது. பிளஸோ மைனஸோ கிடையாது. மைன் ஆனா நம்ம பாவங்கள் கழியும். ஆனா நீங்க வேற எதையாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வம்பு வரும், பாவம் வரும். சோ நீங்க சோதனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. சோ நிறைய பேசுறவங்க பாருங்க, இந்த அரசியல்வாதிகள் எப்பவுமே பொய் தான் பேசுவாங்க மேடையில நின்னுட்டு. அதுக்கு உட்கார்ந்து கேட்கறக்கு பாருங்க, பாகவதம் பகவத்கீதையெல்லாம் கேட்கறக்கு ஆள் கிடையாது. ஆனா அதை உட்கார்ந்து கேட்கறக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்து கை தட்டி அந்த பிரியாணி போடுவாங்க அவங்களுக்கு ஃப்ரீயா, இந்த விலங்குகளை எல்லாம் கொன்னு. சோ போடுறவனுக்கும் பாவம், சாப்பிடுறவனுக்கும் பாவம், அதை கேட்கறவன், அதாவது அரசியல்வாதி பொய் சொல்றான், அதை உட்காந்து கேட்கறவங்களுக்கும் காதுல நஞ்சு அப்படியே விஷம் ஏத்தப்படுது. அது அவங்க அவங்களோட உடம்பு இதயத்துல போய் அது ஏறுது. அப்ப பகவான் அங்க இருக்கவே முடியாது. ஏன்னா உண்மையான விஷயங்களை தவிர்த்து பொய்யான விஷயங்களை கேட்பதில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு அந்த இதயத்துல நஞ்சு கலந்து அப்படியே விதையாயிருது. சோ அவங்க எப்பவுமே அதைத்தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனா உள்ள தூய்மை கிடைக்கணும்னா எப்பவுமே பகவானை பற்றி கேட்பவர்கள் அவங்க இதயம் எப்போ சுத்தமா இருக்கும். ஏன்னா பகவான் அதை சுத்தப்படுத்தி அங்க போய் உட்கார்ந்துக்கிறார். பகவானே சுத்தப்படுத்தி. ரொம்ப இது விசேஷம் என்ன பாருங்க, நம்மளாம் யாராவது அழுக்க போய் தொட அப்படின்னா நம்ம தொடச்சிருவோமா என்ன? ஏய், யார பார்த்து நீ சொல்ற, நான் யாரு தெரியுமா அப்படின்வோம். ஆனா பகவான் பாருங்க, நம்ம இதயத்தை, ரொம்ப அழுக்கான இதயத்தை, எத்தனையோ ஜென்மங்களா நாம சேர்த்து வச்சிருந்த அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், அது எல்லாம் பகவானை பத்தி பேசும்போது அவரு, ஆஹா என்னோட குழந்தை என்னை பத்தி கேக்குறா, நான் போய் அந்த குழந்தையோட இதயத்துல அமர்ந்து இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கணுமே அப்படின்னு அந்த பரமாத்மா உள்ள அப்படியே நம்மகிட்ட வெளிப்படுறார், இருக்கிறார். ஆனா பக்தர்கள் அல்லாத இதயத்துல அவர் தன்னை வெளிப்படுத்துறதே இல்லை. சோ அந்த யோக மாயா சமாவிரத அப்படின்னு சொல்லி, முடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம், தன்னை வெளிப்படுத்துறதே கிடையாது. சோ இங்க இந்த மாதிரி பக்தர்கள் மௌனமா எப்பவும் இருமைகள் இல்லாம நண்பர்கள் எதிரிகளை எல்லாம் சமமா பாவித்து, ஏன்னா அவங்களுக்கு நண்பர் அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையான நண்பர் தெரியும் அவருக்கு, சுக்ருதம் சர்வபூதானாம். அதனால யாரு? பக்தர்களுக்கு பக்தர்கள் மட்டுமே நண்பர்கள். சோ பக்தர் அல்லாத நண்பர்களை அவங்க சேர்த்திக்கிறதே கிடையாது. அப்ப அசத் சங்கத்தை ஏத்துக்கிறது இல்ல, சத் சங்கத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப எதிரிகள் அவங்களுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நான் தான் எனக்கு எதிரி, என் மனம் பரம் காரணம், என்னோட மனம் தான் எனக்கு எதிரி. நான் என்ன வேணா சொல்லலாம், அவனால எனக்கு நடந்தது, அவன் தான் என்னை ஏமாத்திட்டான், இவன் தான் எனக்கு. ஒரு விரல் அவங்கள காட்டும் போது, இந்த ஆள்காட்டி விரல், அதனாலதான் நம்ம ஜபத்துக்கு அதை யூஸ் பண்றது இல்ல. ஆனா 4 விரல் நம்மளை காட்டுது. நம்ம ஒரு விரலை நீட்டி சொல்லும் போது அந்த மற்ற 4 விரல் நம்மளதான் காட்டுது. அப்போ நான் தான் எனக்கு எதிரி, என் மனம்தான் எனக்கு எதிரி. எதிரியா நான் பாவிக்கிறவன் மேல நான் வெறுப்பு வச்சு அவனை எப்பவும் நினைச்சிட்டே இருக்கிறதுனால கிருஷ்ணரை நினைக்க முடியாது. சோ அந்த குப்பைத்தான் நினைக்கணும். சோ எதிரி அப்படிங்கிறவன் ஒரு கருவிதான். எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன். சோ அவன் என்னோட பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு கருவியா வந்திருக்கிறான். அதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லி நம்ம அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். என்ன பகவானை பற்றி சிந்திக்கிறது. யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை எதிரிகளா பாவிக்க கூடாது. சோ இப்படி எல்லா தீய தொடர்புகளிலிருந்தும் எப்போதும் விடுபட்டிருக்கிறான் பக்தன். சில நேரங்கள்ல அவன் புகழப்படுறான், சில நேரங்கள்ல இகழப்படுறான். ஆனா அவன் ரெண்டையுமே எடுத்துக்கிறது இல்ல. புகழ்ச்சியுமே அவனை எடுத்துக்கிறது இல்ல. எல்லாம் கிருஷ்ணா அர்ப்பணம், ஆல் க்ளோரிஸ் டு குரு அண்ட் கௌரங்கான்னு அப்பயே கொடுத்துட்றான். அப்ப இகழப்படும் போது அவனுக்கு எனக்குரியது இல்ல, நன்றே வருகினும் தீதே வருகினும் எல்லாம் உரியது என் கண்ணனுக்கேன்னு போட்டுறான். கிருஷ்ணர் தலை மேல போட்டுறான். சோ இதுவே மனித சமுதாயத்தின் இயற்கை. ஆனால் இத்தகைய செயற்கையான புகழ்ச்சி, இகழ்ச்சி மற்றும் இன்பத் துன்பத்திற்கு பக்தன் எப்போதும் அப்பாற்பட்டவன். அரசியல்வாதிக பாத்தீங்கன்னா செம காமெடியா இருக்கும். அவன் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய பேரு மேடையில ஏறி அவனை புகழ்வாங்க. ஆட்சி போயிருச்சு அப்படின்னா லைனா 10 15 20 காரு 30 காருன்னு வரும். ஆனா ஆட்சி போயிடுச்சுன்னா அவனுக்கு ஒத்த காரா போகும்.
அவன் கூட யாருமே வர மாட்டாங்க. அவனை பத்தி இதை விட மேடையில ஏறி ரொம்ப மோசமா பேசுவாங்க. அவன் அவ்வளவு லஞ்சம் அடிச்சிட்டான், அவன் கட்சியில இருந்து வேற கட்சிக்கு மாறிடுவாங்க. அவன் இவ்வளவு பண்ணினா, அதை பண்ணினா, இதை பண்ணினான்னு அப்புறம் கழுவி ஊத்துவாங்க. சோ இதெல்லாம் வந்து புகழ்ச்சி இகழ்ச்சி அப்படிங்கிறது ஜட உலகுல எல்லாருக்குமே இருக்கும், ஆனா பக்தனுக்கு கிடையாது. அவன் புகழும் போதும் அவன் ஏத்துக்கிறது இல்ல, இகழும் போதும் அதை ஏத்துக்கிறது இல்ல. சோ இன்ப துன்பத்திற்கு பக்தன் எப்போதும் அப்பாற்பட்டவன். அடுத்தவங்க புகழட்டும், அதுல எனக்கு குளிர் காயலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. அவன் தூற்றும் போதும் அவன் ரொம்ப பொறுமையா இருக்கிறான். அதை வந்து உள்ள வாங்கறதே கிடையாது. அப்ப கிருஷ்ணருடைய விஷயங்களை தவிர வேற எதையும் அவன் பேசுவதில்லை. எனவே அவன் மௌனமானவன். பேசணும், எதை பேசணும்? கிருஷ்ணரை கிருஷ்ணரை பற்றி மட்டும் பேசுறது. அப்ப மௌனம்னா பேசக்கூடாதுங்க அர்த்தம் கிடையாது. மௌனம்னா அபத்தமானவற்றை பேசக்கூடாது. ஏன்னா மௌன விரதம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம். மௌன விரதம் இருக்கிறங்கிறப்ப எல்லாம் மனசை வந்து அலைப்பாய விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மனசு கட்டுப்படாது. ஆனா பக்தன் வந்து பகவானை பற்றி பேசும்போது அவன் மனதும் எப்போதுமே அமைதியா ஆஹ் நிலையான அந்த அலையில்லாத ஒரு சுத்தமான ஏரி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஆனா பக்தர்கள் அற்றவர்கள் அவங்களுக்கு வந்து மௌனம்னா என்னன்னு தெரியாது. அப்ப வந்து மௌன விரதம் இருக்கிறேன்னு வாய் மட்டும் பேச மாட்டாங்க, ஆனா மனசு வந்து எப்போ இந்த அலை அடிக்குது பாருங்க கடல்ல, அது மாதிரி ஓயாம அடிச்சுட்டே இருக்கும். ஐயோ இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, இன்னைக்கு போய் முக்கியமா பேச வேண்டியிருக்கு, இவன் ஏன் அப்படி பண்றான், அன்னைக்குதான் பெரிய சண்டை. ஆஹ் அவங்கள பத்தி பேசணுங்கிறது ஒரு தீர்மானமா இருக்கும், ஆனா பேச முடியாதேன்ட்டு அவங்க கவலைப்பட்டு மனசு ஃபுல்லா அந்த அழுக்குலயே இருப்பாங்க. சோ முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக பேசப்படும் பேச்சு பக்தனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. பகவானை பற்றி எப்போ பேசணும், பேசிட்டு கேட்டுட்டே இருக்கணும் அவரை பத்தி. இது 24 மணி நேரம் நடந்தாலும் ரொம்ப மங்களகரம். ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாமே அபத்தமானது, தவறானது, அமங்கலமானது. எல்லாருமே மங்களத்தை தான் விரும்புறோம். சோ பகவானை பத்தி பேசுறது ரொம்ப ரொம்ப மங்களம். இப்ப பக்தன் எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியாக உள்ளான். சில சமயங்களில் அவன் சுவையான உணர்வை பெறலாம், சில சமயங்களில் அவை கிடைக்காமல் போகும். சுவையான உணவு சில சமயங்களில் கிடைக்காமல் போகலாம், ஆனால் அவன் திருப்தியுடனே உள்ளான். கிடைச்சா சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, ரெண்டுக்குமே அவன் வந்து ரொம்ப துள்றது இல்ல, தோண்டு போறதும் கிடையாது. அப்ப தங்கும் வசதிக்காகவும் கவலைப்படுறது இல்ல. சில சமயங்கள்ல மரத்தடியில இருப்பாங்க, மாளிகையில இருப்பாங்க. சில பிரபுபாதர் அப்படிதான். அவர் வந்து ஆம், ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டார். நடந்து 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 ஒரு டைப்ரைட்டர்ல ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இரவு பகலா பிரிண்ட் எடுப்பார். அந்த புத்தகத்தை விற்கிறதுக்கு வீடு வீடா போவார். ஒரு வீட்டுல அவர் காலையில நின்னார். அவரோட ஒரு தெரிந்த நண்பர், அப்பாக்கு தெரிந்த நண்பர், ஏன் இங்க நிக்கிறேன்னு கேக்குறப்போ, இவங்க புக்கு வாங்குவாங்க, அதுக்காக நிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் போயிட்டார் கேட்டுட்டு. அப்புறம் ஈவினிங் வர்றாரு, அவர் நின்னுட்டே இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ, இன்னும் புக்கு வாங்கல. அதுக்காக இப்படியா நிக்கிறது நீ ஒரு வீட்டுல, குடு குடு அந்த புக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்ப 2 புக்கு வாங்குவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க 2 புக்கு வாங்கிக்கங்க, நான் வந்துடுறேன், இங்க வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பாருங்களேன், சில பிரபுபாதர் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எவ்வளோ தவம் இருந்திருக்காரு. இதே சில பிரபுபாதர் இஸ்கான்ல முன்னேற்றம் அடைஞ்சு நிறைய பக்தர்கள் எல்லாம் வர்றப்போ அவர் வந்து ரோல்ஸ் ராய் அந்த கார்ல வர்றார். அப்போ ஒரு பக்தர் கேக்குறார், நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய வசதியான கார்ல எல்லாம் ஏறிட்டு வர்றீங்க, நீங்க ஒரு சன்னியாசி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், "அஹ் இந்த வஸ்துக்கள் இருக்கு இல்லைங்களா, பொருட்கள், ஜட உலக வஸ்துக்களை பகவானோட சேவையில ஈடுபடுத்தணும், அதுதான் பக்தனுடைய புத்திசாலித்தனம். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சியதே, அதுதான் யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் பகவானோட சேவையில ஈடுபடுத்தணும். இது வந்து பெரிய பொருள், அதனால நான் எளிமையா தான் இருப்பேன், அதனால பெரிய பொருள் எல்லாம் பகவானுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பகவான் உயர்ந்தவற்றில் உயர்ந்தவர், அவருக்கு மிகச்சிறந்த பொருட்களை தான் கொடுக்கணும். நாம ஏலம் போடுற பொருட்களையோ உடைஞ்ச பொருட்களையோ தானமா கொடுக்க கூடாது பகவானுக்கு. பகவானுக்கு வந்து மிகச்சிறந்த பொருளை கொடுக்கணும், அதுதான் தூய பக்தன். அவங்ககிட்ட இருக்கிற உயர்ந்த பொருள் எதுவோ அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு, அதனால பகவானோட சேவையில ஈடுபட்டிருந்ததுனால சில பிரபுபாதர் அதுலயும் போவார், கட்ட வண்டியிலயும் போவார்.
நீங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு கூட ரஷ்யா, இட்டலி, பிரான்ஸ், ஜெர்மனில எல்லாம் கட்ட வண்டியில கூட ஜெகநாதரை வச்சுக்கிட்டு அவங்க நாமக்கட்டான்னு சொல்லி ஊர் ஊரா வயல்வெளியில எல்லாம் அந்த பகவானோட விக்கிரகத்தை சைத்தன்ய மகாபிரபு ஆஹ் அவங்கள எடுத்துட்டு போவாங்க. ஸோ எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து நாமமெல்லாம் ஜபிச்சு கீர்த்தனெல்லாம் பாடி அங்கேயே பிரசாதம் சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு, ஸோ இதுதான் வாழ்க்கை. மனித வாழ்வின் லட்சியம் இதுதான். பகவானை பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பண்ணி கொண்டு நாம அதிலேயே லயித்திருக்கணும். ஆனா வேற உடலை காப்பாற்றுவதற்காக சில தொழில் பண்ணிதான் ஆகணும். அப்படி இருக்கிறவங்க பகவானுக்காக அதை பண்ணிட்டு பக்தியில ஈடுபட்டுட்டு இருக்கணும் எப்பவுமே. அப்போ சில சமயம் வசதியான மாளிகையில் இருக்கலாம், இரண்டிலும் அவன் கவரப்படுவதில்லை. சில சமயம் மரத்தடியில் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து நான் ரொம்ப பணக்காரன் எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தா தான் நான் வந்து புனிதமான யாத்திரை தலத்துக்கெல்லாம் வருவேன் அப்படின்னா அங்கெல்லாம் இருக்காது. நீங்க மாயப்பூர் போனாலோ பிருந்தாவன் போனாலோ அந்த வசதியெல்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பா வர முடியாது. அப்போ எந்த இடத்துல எதை வேணா அவன் வந்து சமாளிக்கணும். அப்பதான் பக்தன். எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. சோ அவன் ஸ்திரமானவன், நிலை பெற்றவன் என்று அழைக்கப்படுகிறான். ஏனெனில் அவன் தனது அறிவாலும் உறுதியாலும் ஸ்திரமாக உள்ளான். பக்தனுடைய குணங்களை பற்றி வர்ணனைகளை சில விஷயம் மீண்டும் மீண்டும் குறிப்பிடத்தக்கதை நாம் பார்க்கலாம். பக்தன் இத்தகு குணங்கள் அனைத்தையும் அடைந்தே ஆக வேண்டும் என்ற உண்மையை வலியுறுத்துவதற்காகவே மீண்டும் மீண்டும் அது சொல்லப்படுது. இப்போ நாம எல்லாம் படிச்சிருப்போம், ABCDEFGHன்னு. ஒரு முறை படிச்சா நம்மளுக்கெல்லாம் சின்னதுல ஞாபகம் இருக்காது. அதனால டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் இன்னைக்கும் படி, நாளைக்கும் படி, அடுத்த நாளும் படி. ஸோ மாச கணக்குல நம்மள சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அதை எழுதிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு 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 குழந்தைகள் எப்படி மெமரி பண்ணுதோ அது மாதிரி தான் நாம என்ன பண்ணணும்னா பகவானை பற்றி திரும்ப திரும்ப கேட்கணும். அப்போ ஒரு பக்தர் வந்து ஒரு ஃபாரின் பக்தர், அவர் வந்து அமெரிக்கால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப சொல்லுவார், நாம் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது, எப்ப பாரு கிளாஸ்ல இதையவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, போர் அடிக்குது அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு, எப்ப பாரு இதையே சொல்றீங்க, நான் உடல் எல்லாம் ஆத்மா, உடல் எல்லாம் ஆத்மா. அப்போ உனக்கு இது புரிஞ்சுதா? அதான் நல்லா புரிஞ்சுதே, நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னார். சரி உன் பேர் என்ன, நீ யாரு, சார் உன் பேர் இல்ல நீ யாருன்னு கேக்குறாரு. நான் வந்து ஜோசப் அப்படின்னு என்னமோ சொல்றாரு அவர் பேரை. அப்ப இப்ப கூட நான் ஆத்மான்னு உனக்கு சொல்ல தெரியல, உன் பேரைத்தான் சொல்ற. இது வந்து உண்மையான ஐடென்டிட்டி கிடையாது, உன்னோட உண்மையான அடையாளம் கிடையாது. நீ ஆத்மாங்கிறது அதாவது ஆன்மீக ஆத்மாங்கிறது தான் உண்மையோ தவிர உன் பேரு நிலையில்லை. ஆனா இதைத்தான் சொல்ற நீ. அப்ப இன்னும் உட்காரு, பேசாம உட்காரு, இன்னும் நிறைய தடவை கேளு அப்படிங்கிறாரு. அது மாதிரி சில விஷயங்கள் பகவத்கீதை பாகவதத்துல நம்ம திரும்ப திரும்ப படிப்போம். ஆனா ரியலிட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறது தெரியுறது, நம்மளுக்கு புரியுறது. ஆனா அது மாதிரி நடந்துமா கேட்டா இல்ல. அதனால திரும்ப திரும்ப எத்தனை தடவை படிச்சாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி, ஏன்னா நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்துட்டோம், எத்தனையோ தவறுகளை மீண்டும் மீண்டும் புன சர்வத சர்வனானாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா முக்குணத்துக்கு உட்பட்டு நம்ம அத்தனை ஒரு அந்த வாசனா அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எந்த குணத்தின் அடிப்படையில் நாம பண்ணினோமோ அது அப்படியே பதிஞ்சிருக்கு மனசுல, உணர்வுடன் கலந்து இருக்குது. அதை தூய்மைப்படுத்தணும்னா அவ்வளவு எளிமையான காரியம் இல்ல. திரும்ப திரும்ப கேட்கும்போது அந்த உணர்வுகள் சிறிது சிறிதாக தான் அழிக்கப்படுது. ஒரே நாள்ல மாற்றம் வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாருமே பக்தராயிடலாமே, தூய பக்தராயிடலாமே. ஏன் வரல? ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு. அதை என்ன பண்ணணும்னா ஒரே நாள்ல போட்டு துவைச்சு எடுத்தோம்னா அது கிழிஞ்சு போயிடும் அந்த ட்ரெஸ். சோ நம்ம இதை விட்டு வெறுத்து போயிருவோம். ஆனா பகவான் நம்மள ஃபோர்ஸ் பண்றதில்ல, அது போல குருவும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. நீ இன்னைக்கே வந்தாகணும் பக்திக்கு, இதுதான் நல்லது, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், இல்லைன்னா தலையில கட்டி வச்சு உன்னை அடிப்பேன் அப்படின்னு எல்லாம். சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு குழந்தைகளை பாடாப்படுத்துவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து படிப்பு மேல ஒரு வெறுப்பே வந்துடும். அப்புறம் அது மறுபடியும் படிக்காது. அப்புறம் அந்த குழந்தைய மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எங்காவது கொஞ்சம் வளர்ந்தது அப்படின்னா வீட்டை விட்டு ஓடிடும். இதெல்லாம் முதல்ல இப்பவும் நடக்கு, முதல்ல நடந்திருக்கு.
சோ ஒரு வெறுப்படைகிற மாதிரி இல்ல பக்தி. அதனுடைய சுவை கிடைக்கிற வரைக்கும் ஸ்லோவா தான் நம்மள வந்து கொண்டு போறாங்க ஆச்சாரியர்கள். அப்போ திரும்ப திரும்ப படின்னு சொல்றது இதனாலதான். நம்மளை எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி இதுக்குள்ள கொண்டு போறப்பல இருந்து நம்ம மறுபடியும் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த ஜீவராசிகள் இந்த ஜட உலகுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அந்த ஃப்ரீ வில் இருக்கு இல்லைங்களா, அத சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறோம். ஆனா அதை வந்து உடனடியா தடுக்கிறது இல்ல. மாயா மூலமா நாம நிறைய சஃபர் பண்றோம். சஃபர் பண்ணாலும் அந்த விழிப்புணர்வு எப்ப வருது? பக்தர்களோட சேர்ந்து பகவானை பற்றி கேட்கும் போதும் படிக்கும் போதும் நாமத்தை சொல்லும் போதும் நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. சோ நற்குணங்கள் இல்லாமல் ஒருவனால் தூய பக்தனாக ஆக முடியாது. ஹராவ் அபக்தஸ்ய குதோ மகத்குணா அப்படின்னு சொல்லி நாம அடிக்கடி சொல்லுவோம். பக்தன் அல்லாதவுடன் எந்த நற்குணமும் கிடையாது. ஏன்னா பக்தன் நற்குணங்கள் சில சமயம் இருக்கலாம், இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட மறுபக்கம் பார்க்கணும். வீட்லயோ இல்ல வேற எங்கேயோ ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அவங்களுடைய ஃபீலிங் வந்து வெடிச்சிரும். கோபமோ இல்ல எந்த இதுல வேணா ஃபாலோ ஆகலாம், வீழ்ச்சி அடையலாம். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம். ஏன்னா அவங்களுக்கு பக்திங்கிற பைண்டிங் கிடையாது. பக்தி ஒண்ணுதான் குணத்தை பைண்ட் பண்ணும். இப்ப நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒட்டுக்கா ஒரு புக்கா பைண்ட் பண்றதுக்கு அந்த ஒரு நூல் உள்ள வந்து ஒரு கெட்டியான நூல்ல வச்சு அதுல ஊசியில போட்டு தைச்சு அதை பைண்ட் பண்ணுவாங்க. சோ இங்க வந்து நற்குணங்கள் அந்த பைண்டிங் இல்லைன்னா என்ன ஆகும்னா தனித்தனியா பிரிஞ்சு எப்படி பேப்பர்ஸ் வீணா போகுமோ அது போல சில சமயம் நற்குணங்கள் சிலரிடம் வெளிப்படலாம். ஆனா 3 குணங்களோட தாக்குதல், மாயினோட தாக்குதல்னால அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க மறுபடியும். அதனால ஒரு பக்தன் இல்லாதவனிடம் எந்த நற்குணமும் கிடையாது. ஏன்னா பக்தனுக்கு மட்டும்தான் அந்த பக்திங்கிற பைண்ட் இருக்கு பாருங்க, பைண்டிங். அது வந்து எப்பவுமே அவனை பாதுகாக்கும், அவனை வீழ்ச்சி அடையாம. அவனுக்குள்ள இருக்கிற காமமோ குரோதமோ லோபம் மதம் ஆச்சரிய போன்ற விஷயங்களெல்லாம் அவனை விட்டு அகன்று விடும். ஏன்னா பகவான் அவனை தூய்மைப்படுத்துறாரு. ஆனா பக்தன் அல்லாதவுடன் அந்த தூய்மை வராது. ஏன்னா பகவான் அங்க வெளிப்படல, தன்னை வெளிப்படுத்தல. ஏன்னா அவங்க அப்படித்தான் வச்சிருக்காங்க, பகவானை வெளிப்படாத அளவுக்கு அவங்க கிட்ட இருட்டு இருக்கு. ஆனா அவங்க வெளியில வந்து சில சமயம் இரக்கம் காட்டுவாங்க, சில நல்ல செயல்கள் செய்வாங்க. ஆனா அது தொடர்ந்து இருக்காது. அவங்க கிட்ட எப்ப வேணா எது வேணா பாதிப்பு வரும். ஏன்னா அவங்க பக்திங்கிற பைண்டிங்ல இல்ல. அதனால மாயா போய் அவங்களுக்குள்ள பூந்து நிறைய ஆட்டம் போடுவாங்க. சோ அதுக்கு அந்த வலையில அவங்க சிக்கிக்குவாங்க. மாயா வலையில சிக்கிறவங்களுக்கு என்ன என்ன வேணா நடக்கும். சில சமயங்களில் நற்குணங்களை வெளிப்படுத்தினாலும் அது நிலை இல்லை. ஆனா பக்தனுக்கு பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவனால பகவானால ஆட்டுவிக்கப்படுகிறான். அதனால அவனுக்கு தவறான எண்ணங்கள் அவ்வளவு சீக்கிரம் வெளியில வராது. ஏன்னா அங்க தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு, பகவானால தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு, அவனோட மனசு சுத்தமாயிருக்கு. அப்ப நற்குணங்களை விருத்தி செய்து கொள்ள முடியும் பக்தனால. இக்குணங்களை அடைவதற்காக பக்தன் தனிப்பட்ட முறையில எல்லாம் முயற்சி செய்யறது கிடையாது. ஒரு பக்தன்கிட்ட போய் நீ பொய் சொல்லாத, நீ மாமிசம் சாப்பிடாத, நீ வந்து உண்மையே பேசணும், இரக்கம் காட்டணும், இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பக்தனோட உள்ளம் ஒளிமயமா இருக்கிறதுனால, அங்க பகவான் தன்னை வெளிப்படுத்துறதுனால அவன் தானாகவே அந்த குணங்களை அடைகின்றான். சோ ஒரு பக்தனுக்கு தானாகவே எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறான், தனக்குள் திருப்தியுற்றவனாக இருக்கிறான், எதற்காகவும் ஏங்குவதில்லை, ஆசைப்படுவதில்லை, அவன் புகழுக்காக ஏங்குறது கிடையாது. கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிறான், அதை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறான். கிடைக்கலினாலும் அதுக்காக அவனை மத்தவங்க மேல கோவப்படுறது இல்ல. சோ அவனுக்கு எதிரிகள் கிடையாது, ரொம்ப நண்பர்களும் கிடையாது. சோ நண்பர்கள்னு தூக்கி வச்சு ஆடுறதும் இல்ல, எதிரிகள்னு சொல்லி வெறுப்ப காட்டுறதும் இல்ல. இப்படி அவனுக்கு எல்லாமே அவனுக்கு வந்து நற்குணங்கள் இயற்கையாகவே வந்துடுது. சோ உனக்கு பகவானை பத்தி அப்பவும் கேளு, பேசு அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்ல. ஏன்னா அவன் இயற்கையாகவே தன்னோட ஸ்வரூப நிலைக்கு வந்துடுறான். தன்னோட சொரூப நிலை என்னன்னா ஜீவேன ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்திய தாச. அப்போ பகவானுக்கு சேவை செய்வது ஒன்றே நம்மளோட நிலைன்னு அறிந்த அப்புறம் அவன் வேற எதுல ஈடுபாடு காட்டுறது இல்ல. சினிமா டிவி பாக்குறது, ஷாப்பிங் போடுறது, வம்பு பேசுறது, மற்ற அசத் சங்கத்தை எடுத்துக்கொள்றது. அசத் சங்கம் அவனுக்கு அவ்வளவு கசப்பா இருக்கும். பகவானை பற்றி பேசாதவர்கள்கிட்ட உட்கார்ந்து கேக்குறப்ப அவனுக்கு வெறுப்பே வந்துடும். அவன் எந்த கல்யாணம் இல்ல டெத் வீடு இதுக்கெல்லாம் போறதும் கிடையாது. இயற்கையாகவே அவனுக்கு நற்குணங்கள் தானா வந்துருது. பக்தர்களோட சங்கத்துல இருக்கிற சுவை வேற எங்கேயும் கிடைக்கல,
அதனால எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு வீட்டுல சொல்லிடுவாங்க. அப்ப கிருஷ்ண உணர்விலும் பக்தி தொண்டிலும் ஈடுபடுவதன் மூலம் இக்குணங்கள் தானாகவே அவனிடம் வளர்கின்றன. எதையும் இன்ஜெக்ட் பண்ண வேண்டியதில்லை, ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நீ ஆனியன் பூண்டு சாப்பிடாத அப்படின்னு கண்டிஷனே கிடையாது. அவங்கவங்களா விடுறதுதான். இங்க வந்து கண்டிஷன் வச்சு யாரையும் பக்தன் அப்படின்னு எல்லாம் கொண்டு வர்றது கிடையாது. அவங்கள உள்ள ஹரே கிருஷ்ண நாமம் சொல்றதுதான் நம்மளோட முதல் வேலை. அப்ப சொல்ல சொல்ல என்ன ஆகுது, பக்குவம் தானா வருது. ஏன்னா பகவான் அங்க உட்கார்ந்து அந்த வேலையை அவர் செஞ்சுக்கிறார். ஆனா நான் தான் செய்யறேன், நான் தான் பக்தி பண்றேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு நான் எனது அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அவன் வந்து பக்திக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. எல்லாம் பகவானோட பொறுப்பு. பகவான் தான் என்னை பாத்துக்கிறார், பகவான் தான் பேச வைக்கிறார், பகவானால தான் நான் கை காலெல்லாம் ஒர்க் ஆகுது. எப்பவும் பகவானுடைய அந்த கருணையை நினைச்சு அவன் 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 வந்து அந்த நன்றி கடன்ல அப்படியே உருகி உருகி பகவான்கிட்டயே அவன் சரணடைஞ்சிடறான் முழுசா. ஸோ எது என்னோட புகழ் எனக்கு புகழ் வருதா அது பகவானாலதான். எனக்கு இகழ்ச்சி வந்தா அது என்னை பாதிக்காது, ஏன்னா அது எனக்குரியதல்ல. சோ புகழும் எனக்குரியதல்ல, இகழ்ச்சி இப்படி சமநிலையில எப்போதுமே இருக்கிற அந்த பக்தனுக்கு எந்தவித கஷ்டம் கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 20. ஏத்து தர்மாமிருதம் இதம் யதோ யதோக்தம் பரியுபாஷதே ஸ்ரத்தானாம் மத்பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியாக. படிக்கிறேன் பக்தி மாதாஜி. தொண்டு சரிங்க. பக்தி கொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். பொருளுரை. இந்த அத்தியாயத்தில் 2வது பதத்திலிருந்து இறுதி வரை மாம் யாவேஷ் யா மனோ ஏ மாம் மனதை என்னில் நிலைநிறுத்துவாயாக என்பதிலிருந்து ஏது து- தர்மமிருதம் இதம் நித்தியமான இந்த தர்மம் என்பது வரை தன்னை அணுகுவதற்கான தெய்வீக தொண்டினின் வழிமுறையினை முழுமுதற் கடவுள் விளக்கியுள்ளார். அத்தகு வழிமுறையில் இறைவனுக்கு மிகவும் பிரியமானது. அவற்றில் ஈடுபட்டிருப்பவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அருவ பிரம்மனின் பாதையில் ஈடுபட்டுவனே சிறந்தவனாவான், அல்லது பரமபுருஷ பகவானின் தனிப்பட்ட தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் சிறந்தவன் என்று அர்ஜுனனால் எழுதப்பட்டிருக்கும் கேள்விக்கு பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே ஆன்மீக தன்னுரிமை பெறுவதற்கான எல்லா வழிமுறைகளிலும் மிகச் சிறந்தது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று பகவான் தெள்ளத் தெளிவாக அவனிடம் பதிலளித்தார். வேறு விதமாக கூறினால், நல்ல சங்கத்தின் மூலம் ஒருவன் தூய பக்தி தொண்டிற்கான பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான் என்றும், அதன் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஏற்று அவரிடமிருந்து கேட்டு கீர்த்தனம் செய்து பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளையும் நம்பிக்கை, பற்றுதல் மற்றும் பக்தியுடன் கடைபிடித்து பகவானின் திவ்யமான தொண்டில் அவன் ஈடுபடுத்தப்பட்டு ஆகிறான் என்றும் இந்த அத்தியாயத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் பாதையே இந்த அத்தியாயத்தில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. எனவே பரமபுருஷ பகவானை அடைவதற்கு தன்னுணர்வை பெறுவதற்கு பூர்ணமான ஒரே வழிமுறை பக்தி தொண்டே என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பரம பூர்ண உண்மையை பற்றி அருவ கருத்து தன்னுணர்விற்காக ஒருவன் சரணாகதி அடையும் நிலை வரை மட்டுமே சிபார்சு செய்யப்படுகின்றது. வேறு விதமாக கூறினால், தூய பக்தனுடன் சங்கம் கொள்வதற்கான வாய்ப்பினை ஒருவன் அடையாத வரை அருவ கருத்து பலன் தரக்கூடியதாக அமையலாம். பூர்ண உண்மையை பற்றி அருவ கருத்தில் ஒருவன் பலன்கள் எதிர்பாராமல் செயலாற்றுகின்றான், தியானம் செய்கிறான் மற்றும் ஜடத்தை ஆத்மாவையும் பொறுத்து கொள்வதற்கான ஞான விருத்தியை செய்கிறான். தூய பக்தனின் சங்கம் கிடைக்காத வரையில் இந்த அருவ கருத்து அவசியமானதாகும். அதிர்ஷ்டவசமாக தூய பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் ஆவலை ஒருவன் நேரடியாக விருத்தி செய்து கொண்டால் ஆன்மீக உணர்வின் முன்னேற்றத்திற்காக படிப்படியாக செல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. பகவத்கீதையின் நடுவிலுள்ள 6 அத்தியாயங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளபடி பக்தி தொண்டே மிகவும் உகந்ததாகும். உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்கும் பொருள்களுக்காக ஒருவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இறைவனுடைய கருணையால் அனைத்தும் தானாகவே கிடைக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் பக்தி தொண்டு என்னும் 12ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நம்ம வந்து 12வது அத்தியாயம் முடிக்க போறோம். அதாவது முதல் 6 பகுதி கர்ம யோகத்தையும், 2வது மத்தியில் இருக்கிற 6 பகுதி பக்தி யோகத்தையும், 3வது இருக்கிற 6 அத்தியாயங்கள் ஞான யோகத்தையும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து 2 பிரெட்டுக்கு இடையில ஜாம் வச்சா எப்படி இருக்கும்?
அது மாதிரி ரொம்ப இனிப்பான பகுதி இந்த பக்தி தொண்டு. சோ அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். சோ இந்த அத்தியாயம் பக்தி தொண்டு இதோட இதுல வந்து உறுதிப்படுத்துறாரு ஸ்ரீல பிரபுபாதர். சோ எல்லா இடத்துலயுமே ஞான யோகமாகட்டும் கர்ம யோகமாகட்டும் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பக்தி தொண்டை பத்தி தான் அவர் கடைசியில முடிப்பார். சோ எல்லா இடத்துலயுமே அதைத்தான் உறுதிப்படுத்துறார், பக்தி தொண்டு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத. So இந்த இந்த 20வது அத்தியாயத்துல கன்க்ளூஷன் எல்லாமே நாம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத பத்தி ஓவர்வியூ சொல்றாங்க. சோ பக்தி தொண்டு என்ற அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். ஆம், அப்போ அவர் வந்து பிரியா அப்படிங்கிறார், எனக்கு மிக பிரியமானவர்கள். அதீவ மே பிரியா அப்படிங்கிறார், ரொம்ப ரொம்ப அதீவன் ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு. அப்போ இங்கே 2வது பதத்தில் இறுதியில மையே வேஷ்ய மனோயே மாம், மனதில் என்னை நிலைநிறுத்துவாயாக. ஏத்து தர்மாமிருதம் இதம், நித்தியமான இந்த தர்மம். எது தர்மம்? தர்மத்துல மிக உயர்ந்த தர்மம் எது அப்படின்னா பகவானோட பக்தி தொண்டு. தர்மம் அப்படின்ட்டு நிறைய நிறைய பேரு சாதாரண தர்மம் என்ன ஸ்வதர்மம் என்னன்னு தெரியாம சாதாரண தர்மங்களை பின்பற்றதே பெரிய விஷயமா பேசுவாங்க. அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஸ்வதர்மத்தை பின்பற்றியா கேட்டா இல்ல. அதாவது பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றதுதான் ஸ்வதர்மம். தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். சோ பகவான் அந்த தர்மத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அதாவது பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுதான். ஏன்னா நாம் அவருடைய அங்கத்துணுக்கு, நாமெல்லாம் மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன. அப்போ நாமெல்லாம் அவருடைய அங்கம் அப்படின்னா அங்கம் உடலுக்கு சேவை செய்யறது தான் அங்கத்தோட வேலை. கை காலு மூக்கு கண்ணு எல்லாம் தனித்தனியா இல்ல இல்ல நான் உனக்கு சேவை செஞ்சு என்ன பண்றது, நான் தனியா போறேன் அப்படின்னா பிரிஞ்சுக்கிட்டா அப்ப அந்த கையோ காலோ கண்ணோ மூக்கோ அதெல்லாம் சுகமா இருக்காது. நீ என்ன சாப்பிடுறது வாயே, நான் சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணும் காது எல்லாம் கேட்டுட்டு நானும் சாப்பிடுறேன்னு குழம்பு ரசத்தை எல்லாம் ஊத்திக்கிட்டா என்ன ஆகும்னா அதெல்லாம் ரொம்ப எரிச்சல் அடையும், அதெல்லாம் செயல்படாம போகும். சோ நம்மளோட தர்மத்தை நாம ஃபாலோ பண்ணுனா, அதாவது நாம கையை எடுக்கிறது கால் நடக்கிறது இப்படின்னு எல்லாம் அவங்கவுங்களுக்குரிய தர்மத்தை. சோ வர்ணாசிரம தர்மம் அதுதான். அதைத்தான் பகவான் வந்து தர்மமா கொடுத்திருக்காரு, வர்ணாசிரம தர்மம். இது வந்து வேதங்கள்ல சொல்லப்படுற ஆரம்ப நிலை. ஆனா இறுதி நிலை என்ன? யக்ஞைவை விஷ்ணுவு, எல்லாமே விஷ்ணுதான். எல்லா யக்ஞங்களும் எதற்காக செய்யப்படுது? பகவான் விஷ்ணுவை அடைவதற்காகவே. அதனால இதை நேரடியா பக்தி தொண்டு நமக்கு உணர்த்துது. பக்தி தொண்டுக்கு வந்துட்டா பகவானுக்கு சேவை செய்வது ஒண்ணுதான். அதனால நம்ம இறுதி நிலைக்கு முதல்லயே முன்னேறிடுறோம். படிப்படியா வர வேண்டிய அவசியம் இல்லை. படியெல்லாம் ஏறி அப்புறம் கடைசியில அந்த தளத்தை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம லிஃப்ட்ல போய் மேல ஜிங்குன்னு உட்காந்துக்கலாம். பக்தி தொண்டு அப்ப பக்தி தொண்டுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, அருவ பிரம்மன் பாதையை மேற்கொள்றாங்க. அப்ப பகவானை பற்றி அறியறதுக்கு முன்னாடி அருவ பிரம்மன் பாதைங்கிறது நல்லதுதான். ஏன்னா அட்லீஸ்ட் அதுக்காவது வர்றாங்களே, பிரம்மஜோதி நிலை. ஆனா நாத்திகர்கள் பாத்தீங்கன்னா இதுக்குமே தகுதி இல்லாதவங்களா, கர்மயோகிகள் இதுக்குமே தகுதி இல்லாதவங்களா கீழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு இது பரவாயில்ல. ஆனா இந்த அருவ பிரம்மனை வழிபடுறவங்களுக்கு கூட ஒரு தூய பக்தரோடைய கான்டாக்ட், எப்போ வாழ்வில் ஒருவர் தூய பக்தர் ஒருவரை சந்திக்கிறாரோ அப்போ வந்து பெரிய திருப்பு முனை அவங்களுக்கு உண்டாகுது. சோ பக்தி தொண்டுல அவங்களுக்கு வந்து அந்த பக்தர் மூலமா அந்த சுக்ருதி கிடைக்குது. அவங்க பக்தி தொண்டை மேற்கொள்கிறார்கள். அப்போ பக்தர்களால மட்டும்தான் பக்தி தொண்டை நம்மளுக்குள்ள திணிக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. தூய பக்தரோட தொடர்பு அவ்வளவு முக்கியமானது. இப்ப பக்தி தொண்டாற்றுவதே ஆன்மீக தன்னுணர்வு பெறுவதற்கான எல்லா வழிமுறைகளிலும் மிகச் சிறந்தது. கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், அந்த யோகம் இந்த யோகம் நிறைய புதுசு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம வேத வல்லுநர்கள் தோத்து போகணும். அந்த அளவுக்கு நிறைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி யோகங்களை எல்லாம்
பொய்யான யோகா சென்டர்ஸ் எல்லாம் வச்சு கொள்ளையடிக்கிறாங்க மக்கள் கிட்ட காசை. ஆனா உண்மையான பக்தி தொண்டுங்கிறத, அந்த பக்தி யோகத்தை ஸ்ரீல பிரபுபாதர் தவிர யாரும் இதுவரைக்கும் கொடுக்கல. சோ உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஏற்று அவரிடமிருந்து கேட்டு கீர்த்தனம் செய்து பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை நம்பிக்கை, பற்றுதல் மற்றும் பக்தியுடன் கடைபிடித்து, அதாவது வைதி பக்தி. அப்ப பகவானின் திவ்யமான தொண்டில் அவன் ஈடுபடுவானானால் ஆஹ் அவன் மிக உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இப்ப பக்தி தொண்டின் பாதையே இங்க சிபாரிசு செய்யப்பட்டிருக்குது. எனவே பரமபுருஷரை அடைவதற்கு, தன்னுணர்வை பெறுவதற்கு பூர்ணமான ஒரே வழி அப்படின்னா பக்தி தொண்டு மட்டும்தான். இப்ப பூர்ண உண்மையை பற்றிய அறிவு கருத்து தன்னுணர்வுக்காக ஒருவன் சரணாகதி அடையும் நிலை வரை மட்டுமே சிபாரிசு செய்யப்படுகிறது. அப்ப இங்க ஏன் நம்மளுக்கு அறிவு கருத்து கூட பரவாயில்லன்னு சொல்றாங்க அப்படின்னா, தன்னுணர்வுக்காக ஒருவர் சரணாகதி அடையும் நிலை வரை மட்டும்தான் அங்க சிபாரிசு செய்யப்படுகிறது. அப்ப தூய பக்தனுடன் சங்கம் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அறிவு கருத்து அவனுக்கு பலன் தரலாம். பூர்ண உண்மையை பற்றிய அறிவுக்கருத்தில் ஒருவன் பலன்களை எதிர்பாராமல் செயல்படுகிறான், தியானம் செய்கிறான் மற்றும் ஜடத்தையும் ஆத்மாவையும் புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை உறுதி செய்கிறான். சோ அறிவு கருத்துல இதெல்லாம் நடக்குது படிப்படியா. ஜடத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, ஆத்மானா அது இதயத்துல இருக்கு. அப்புறம்தான் ஒன்னொன்னா தெரிஞ்சு 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 லைனா பரமாத்மா அப்படிங்கறத உணர்ந்து அப்புறம் பகவான் நிலைக்கு வர்றாங்க. இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இதெல்லாம் இந்த கலியுகத்துக்கெல்லாம் உதவாது. நீங்க அப்படியெல்லாம் படிக்கணும்னா பல 100 ஆண்டுகள் ஆகும், பல 100 ஜென்மங்கள் ஆகும். சரி. சோ அவ்வளவு வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா இந்த கலியுகத்துல ரொம்ப கஷ்டப்படணும். மாயா கிட்ட ரொம்ப சாட்டையடி வாங்கணும். அப்ப தூய பக்தர்கள் சங்கம் கிடைக்காத வரையில் இந்த அறிவு கருத்து அவசியம்தான். அதிர்ஷ்டவசமாக தூய பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் ஆவலை ஒருவன் நேரடியாக விருத்தி செய்து கொண்டால் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றத்திற்காக படிப்படியாக செல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இப்ப பகவத்கீதையில இந்த 6 அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி பக்தி தொண்டே மிக மிகச் சிறந்தது. உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்கும் பொருளுக்காக ஒருவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அனன்ய சிந்த எந்தோமாம் ஏஜனாம் பரிபாஷதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையானவற்றையும் நானே கொடுக்கிறேன். இருப்பதையும் அவனை பாதுகாத்து, நான் அவனுக்கு இல்லாதவற்றையும் கொடுத்து, அவனுக்கு எது இல்லையோ அதையும் கொடுத்து இருப்பவற்றையும் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறார். சோ ஒரு பக்தன் தன்னை வாழ்வாதாரத்திற்காக பாடுபடணுங்கிற அவசியமே கிடையாது. அவனுக்கு எப்படின்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு வகையில கொடுப்பார். இது மாதிரி நிறைய பக்தர்கள் இதை கேட்டிருக்கிறேன் நான். அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனா பகவான் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த யாராவது கொடுத்துட்டு போவாங்க. இது நிறைய விஷயங்கள் இந்த பூர்வமா தான் உணர முடியும். சொல்றதுனால உங்களுக்கு அவ்வளவு புரியுமான்னு தெரியல. இது ஒரு நம்ம ராமானுஜாரியார பார்த்தோம் இல்லைங்களா? அவர் ஒரு சீடனுக்கு வாக்கு கொடுத்துட்டார், உனக்கு டெய்லி வரும் போ, வீட்டுக்கு பிரசாதம் வரும் போ அப்படின்னுட்டார். அவர் கோயில்ல சேவை செய்யறாரு. ஆனா நிறைய குழந்தைங்க, அவருக்கு ஒரு 5-6 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அவங்க கொடுக்குற பிரசாதமா இவருக்கு பத்தல. அப்ப அங்க நின்னுட்டு சண்டை போட்டுருக்காரு, நீங்க எப்படி இவ்வளவு சின்ன பிரசாதம் கொடுக்குறீங்க, நான் எவ்வளவு காலையில இருந்து பகவானுக்கு சேவை செய்யறேன், என் குழந்தைகளுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சண்டை போடுறாரு. அவங்க இல்ல இல்ல, உனக்கு ஒருத்தன் கொடுத்தா நாங்க மத்தவங்க எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க, எல்லாரையும் நாங்க பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி சத்தம் போட்டுட்டு இருக்கா. அப்ப ராமானுஜாரியார் வர்றாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு நான் நிறைய குழந்தைங்க இருக்கு, கொண்டு போனா என் மனைவி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா பத்துறது இல்ல, எனக்கு 2 பொட்டெல்லாம் தான் தர்றாங்க அப்படிங்கும் போது இவர் சொல்றாரு, சரி உன் வீட்டுக்கே வரும் போ அப்படின்ட்டு போயிடுறாரு. ஆனா அவர் இருக்கிற பிஸில இவரை மறந்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரை பார்க்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமா சுவாமிகிட்ட வர்றார், ராமானுஜாரியார்கிட்ட அவரை வணங்குறார். அப்பதான் அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ இவனுக்கு வாக்கு நாராயணா இவனுக்கு வாக்கு கொடுத்தனே, மறந்துட்டனே அப்படின்னு பதறாரு மனசுல. ஆனா அவர் நன்றி சொல்றாரு. எதுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க தான் எனக்கு டெய்லி பிரசாதம் கொடுத்து விடுறீங்களே, ஒரு சின்ன பையன் எனக்கு கொடுத்துட்டு போறான் அப்படின்னு. அப்புறம்தான் நினைக்கிறார், நான் இதை மறந்து எவ்வளவு நாள் ஆச்சு, கேட்டு அடுத்த நாள்ல இருந்து மறந்துட்டேன், நான் கொடுத்து விடவே இல்லை. ஆனா யார் கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணா டெய்லி கொண்டு போய், கிருஷ்ணரே என்னுடைய பக்தன், அதனாலதான் சொல்றாரு, பிரதிஜ
இவர்கிட்ட அர்ஜுனன்ட்டு சொல்றாரு, ஓ அர்ஜுனா நீ சொல்லு, என்னோட பக்தர்கள் என்றும் அழிவதில்லை அப்படின்னு சொல்லி. கௌந்தேய பிரதி ஜானகி நமே பக்த பிரணஷ்யதி அப்படிங்கிறார். என்னோட பக்தர்களுக்கு என்னைக்குமே அழிவில்லை. இத நான் சொன்னா கூட நான் வந்து காப்பாத்துறது கஷ்டம். ஆனா என்னோட பக்தன் சொல்லும்போது ஓடி வந்து நான் கரெக்டா காப்பாத்திடுவேன். என் பக்தனோட வாயிலிருந்து வர்ற வார்த்தை வந்து பொய்யாக கூடாதுங்கறக்காக பகவான் எப்பவுமே மெனுக்கெட்டு அதை செஞ்சிருவார். நல்லதோ கெட்டதோ ஒரு பக்தனோட வாயில வந்துட்டா அது நடந்துரும். அதனால பகவானை விட பக்தர்கள் ரொம்ப கருணை உள்ளவங்க. அதனால அடியவர்களை நாம என்ன பண்ணணும்னா அவ்வளவு சீக்கிரம் உதாசீனம் பண்ணக்கூடாது. அவங்க வாயிலிருந்து எந்த கெடுதலும், ஆக்சுவலா நாம ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா பகவானோட நாமம் சொல்றவங்க நிறைய பலன் கிடைக்கும். ஆனா அது சூட்சுமமா இருக்கும், நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு இவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னு. ஆனா எதையாவது வாயில சாபம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பலன் எல்லாம் அப்படியே தீர்ந்து போயிடும். அதனால யாருமே வந்து யாரையும் சபிக்கவோ இல்ல வேற மனசுல வேற மாதிரி எதுவுமே அவங்கள திட்டவோ செய்யக்கூடாது. தயவு செஞ்சு உங்களோட நாக்குல பகவான் குடிகொண்டு இருக்கிறார். ஏன்னா நாமம் சொல்றவங்க நாக்குல எல்லாம் பகவான் அப்படியே மலர்ந்து இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா, எப்படி ஜெகநாதர் தேர்ல போயிட்டு வர்றாரு பாருங்க சந்தோஷமா. அது மாதிரி எப்பவுமே பக்தர்களோட நாக்குல இருக்கறதுனால அவங்க நாக்குலனால ஏதாவது சொன்னா அது நடந்துரும். தயவு செஞ்சு நீங்க யாரையும் இது பண்ணிடாதீங்க, கர்ஸ் பண்ணிடாதீங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்களை சந்தேகம் இருந்தா விவாதிக்கலாம்.